வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எய்ம் சிஆர்இ 2025 அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷனில் டோட்டலாக 3496 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி முன்னாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இல்லைன்னா அதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இதில் மொத்தமாக 53 விதமான போஸ்ட் இருக்குது. ஓகே, பட் அதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 10th மட்டும் முடித்தவங்க, 12th மட்டும் முடித்தவங்க, கிராஜுவேஷன் முடித்தவங்க, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியுமே வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த 3496ல் ஆல்ரெடி ஒரு 1015 வேக்கன்சி இந்த மாதிரி எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து முன்னாலே வீடியோ கொடுத்துட்டேன். ஓகே, அது போக இன்னொரு போஸ்ட் இருக்குது, எஸ்எஸ்ஓன்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்குமே எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதை நான் லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னனால இப்போ நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு 238 சேர்த்து இந்த 3496ல் 1253 வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த 1015 வேக்கன்சி இருக்குதுல்ல, அதுக்குள்ளே வந்து 2-3 போஸ்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கான சேலரி என்ன, அதுக்கு ஒரு சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதில் ஸ்டானோ, எம்டிஎஸ், எல்டிசி அந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் 30 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியுமே நான் வந்து காமனாக எல்லா எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 238 வேக்கன்சிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் பார்க்குறதுக்கு முன்னால் அந்த 238 வேக்கன்சி இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் அப்ளிகேஷன் இது எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூலை 31 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி நீங்கள் பார்த்துக்கலாம். அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னால் ரிலீஸ் பண்ணுவாங்க. 25, 26 ஆகஸ்ட்டில் இதுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ரொம்பவே குயிக்கான ப்ராசஸாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமலே வந்து அட்டன் பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எந்த ப்ரிப்ரேஷனும் பண்ணாமலே நான் சொல்கிற இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டை பார்த்துடலாம். ஓகே, இதில் நிறையாவே வேக்கன்சி இருக்குது. இப்போ சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், மேனேஜர் கிரேடு, சூப்பரிண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆடிட். இந்த போஸ்ட்டை ஷார்ட்டாக வந்து எஸ்எஸ்ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். இது யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு தான். நீங்கள் ஓபிசினா 30 வரைக்கும் இருக்கலாம், எஸ்சி எஸ்டினா 32 வரைக்கும் இருக்கலாம். இது லெவல் 7ல் வரும். அப்படிங்கிறனால இன்ஹேண்ட் சேலரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 65,000க்கு மேலே உங்களுக்கு கைக்கு சம்பளம் கிடைக்கும். ஓகே, நீங்கள் எந்த இடத்துல டியூட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். பட் 65,000க்கு கம்மியாக வராது. ஓகே, மினிமம் 65,000க்கு மேலே உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். இதுக்கு எந்த டிகிரி முடித்தவங்கனாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இருக்கணும், இன்க்ளூடிங் ஆஃபீஸ் சூட்ஸ் அண்ட் டேட்டா பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருந்தீங்கன்னா இருக்கும். அது டிசைரபிள் தான், இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் இது கிடையாது. எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் டோட்டலாக வந்து 238 வேக்கன்சிஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசியில் தான் இருக்க போகுது. ஓகே, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது இந்தியா ஃபுல்லாக வேக்கன்சி இருக்குது. இது சென்னையிலையுமே இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, தமிழ்நாட்டிலையுமே இருக்குது, புதுச்சேரியிலையுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அங்கேயும் வேக்கன்சி இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட்லேயே வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஓகே, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இப்போ மொத்தமாக 100 கொஷின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் 20 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கும். அது 20 கொஷின். அது போக 80 கொஷின் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும், மாறி மாறி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட்லேருந்து 80 கொஷின் வந்து கேட்க போகிறாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபீஸ் வந்து இதுக்கு அதிகம். இதை பே பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 3000 பே பண்ணணும். மேல் ஃபீமேல்லாம் அவங்க பிரிக்கலை, ஜென்ரல் ஓபிசின்னு தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் அப்படின்னா 2400 பே பண்ணணும். ஓகே, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன அந்த 1300 வேக்கன்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து ஒரு 4, 5 குரூப் இருக்குது. ஸோ அப்போ ஒரு குரூப்புக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டெனோகிராஃபர், பர்சனல் அசிஸ்டன்ட் அதெல்லாம் வந்து ஒரு குரூப். இப்போ எஸ்எஸ்ஓ அப்படிங்கிறது அது ஒரு தனி குரூப். ஸோ இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா உங்களுக்கு இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லாகின் டு அப்ளை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நியூ அக்கௌண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்களோட ஃபுல் நேம் கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது அந்த மாதிரி நேம் கொடுக்கணும். நேம் வந்து திரும்பவும் வந்து ரிப்பீட் பண்ணணும். அடுத்ததாக உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். இமெயில் ஐடி கொடுங்க. அதை மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் 8லேருந்து 10 கேரக்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே. அதில் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மாலர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர். ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் 1 இருக்கிற மாதிரி 8லேருந்து 10 கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை ஆதார் கொடுத்தேன் அப்படின்னா அதில் பேக் அவுண்ட் டைம் அவுட் அப்படிங்கிற மாதிரி வருது. பேக் எண்ட் டைம் அவுட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே. ஸோ அப்போ நான் இதில் என்ன பண்ணிடுறேன், ஐ வாண்ட் டு ப்ரொசீட் வித்தவுட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த பாக்ஸை கொடுக்குறேன். ஓகே. உங்களுக்கு ஒருவேளை வெரிஃபை ஆச்சுன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இல்லைனா இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரே நீங்கள் கொடுக்க வேண்டாம், இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ அடுத்ததாக அதில் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் மறுபடியும் காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். இதில் 2025 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். லாகின் டு அப்ளை அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லைனா உங்களுடைய ஐடின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. கேண்டிடேட் ஐடி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஐடிங்கிறது இதில் இமெயில் ஐடியா என்னென்னு தெரில. ஸோ மொபைல் நம்பரே நீங்கள் கொடுக்கலாம் லாகின் பண்ணுறதுக்கு, இல்லைனா இமெயில் ஐடி கொடுத்து பாருங்கள். ஸோ மொபைல் நம்பர், அடுத்து நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் அதை கொடுத்துட்டு இந்த ரிமெம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரே டிவைஸில் லாகின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக லாகின் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் ஐடி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே. ஐடிங்கிறது இந்த இடத்துல மேலே இருக்குது. இப்போ தான் தெரியுது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடி. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆட் நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய போஸ்ட் இருக்குது. ஓகே. நான் சொன்ன மாதிரி இதில் 53 விதமான குரூப் இருக்கும். அதில் எந்த குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய பேர் இந்த போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், எல்டிசி, யூடிசி, அப்பர் டிவிஷனல் இருக்குது. இதுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. நான் இதையே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் போஸ்ட் இருக்குது, அதோட போஸ்ட் நேம் என்ன, அதாவது எந்த இன்ஸ்டியூட்டில் போஸ்ட் இருக்குது, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். நிறைய இடத்துல இருக்குது. ஓகே. பட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். நான் வீடியோவில் சொன்னது தான். இப்போ இதில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன், இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 12th முடிச்சிருந்தாலே போதுமானது தான். ஸோ நீங்கள் 12th கொடுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிகிரியும் முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. 12th மட்டும் முடித்தாலே இதில் நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் இருக்குது. இந்த யூடிசி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு டிகிரியும் முடிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் வந்து 2மே கொடுங்க. ஓகே. 2மே கொடுங்க. அடுத்ததாக வந்து உங்களோட ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல அக்ரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பிடபிள்யூ பற்றின அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக உங்களோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டி அப்படிங்கக்கூடிய உங்களோட கேட்டகரி என்னவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறத இந்தியன் அப்படிங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை வந்து ஏதாவது இந்த இடத்துல டொமிசில் ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஸ்டேட்டை தான் கொடுக்கணும். ஓகே. ஸ்டேட் ஆஃப் டொமிசில் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஐடி ப்ரூஃப் வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். இப்போ ஆதார் கார்டே இங்கே நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அந்த ஐடி நம்பர் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் எந்த ஐடி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடி நம்பர் வந்து இங்கே கொடுக்கணும். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதோட டீட்டெயில் கொடுங்க. இல்லைனா நோ கொடுத்துருங்க.
வேறு எதுவும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதோட டீட்டெயில் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் வந்து எம்ப்ளாயி ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் எய்ம்ஸ் ஆர் இன்ஸ்டியூட், ஸோ இந்த மாதிரி எய்ம்ஸ் இல்லைனா அதோட இன்ஸ்டியூட்டில் எதுலையாச்சும் வந்து எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. மேரிடாக இருந்தால் மேரிட் கொடுங்க, இல்லைனா அன்மேரிட் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. அடுத்ததா இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நோ கொடுத்துருங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இதுலேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்களான்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துருங்க. இதில் டிஃபென்ஸ் பர்சன் அதில் டிசேபிள் ஆனவங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுவும் நோ கொடுத்துருங்க. இதில் எல்லாத்துலேயுமே நோ தான். ஓகே, இதில் எஸ் கொடுக்குறது வந்து ஆல்ரெடி ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இல்லைனா ஆர்மி நேவிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஆல்ரெடி நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அது போக இன்னொரு மொபைல் நம்பர் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்துட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கண்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்தியா. அடுத்ததாக ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அடுத்ததாக அதில் சிட்டி வந்து லோடாக டைம் ஆகுது. ஸோ சிட்டி கொடுத்துருங்க. ஓகே, அதிலே வந்து வரும். பின்கோடு வந்து அடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் அட்ரஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களோட போஸ்டல் அட்ரஸ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இல்லை பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு, நான் இப்போ இருக்க அட்ரஸ் வேறு அப்படின்னா மேலே என்ட்ரு பண்ணது பெர்மனன்ட் அட்ரஸ், கீழே நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறது இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ். ஸோ ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணாலே கீழே ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். இல்லை வேறுனா இதே நீங்கள் வந்து மறுபடியும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு, இல்லைனா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்களோ அதை வந்து கொடுக்கணும். இப்போ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா பிஏ ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்களோ அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்ததாக எந்த சப்ஜெக்ட்டில் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் கொடுக்குறது. ஓகே, இங்கே பிஏ, இங்கே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அதோட டிசிப்ளின் என்னவோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். என்ன இன்ஸ்டியூட் இல்லைனா காலேஜ் பேர் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே, அந்த காலேஜோ இன்ஸ்டியூட்டோ எங்கே இருக்குதோ அந்த பிளேஸோட நேம், எந்த டேட்டில் வந்து பாஸ் பண்ணீங்க, அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டேட்டை வந்து போட்டுருங்க. ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் எடுத்தீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்ததாக சர்டிஃபிகேட், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், 2 எம்பிக்குள்ளே இருக்கணும். ஓகே, அடுத்ததாக இதில் இன்னும் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் அண்ட் ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதே மாதிரி வேறு டிகிரி என்னவோ அதை வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு, இப்போ இது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஒரு சில போஸ்ட்டில் நிறைய போஸ்ட்டுக்கு வந்து இதில் இப்போ நீங்கள் நர்ஸாக இருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் மெடிக்கல் போர்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தான். ஸோ அவங்க மட்டும் இதில் வந்து எஸ் கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். மற்றவங்க இதில் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இதில் நிறைய போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. பட் நான் சொல்லியிருக்கிற அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற போஸ்ட் எதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அதனால் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே நோ கொடுத்துருங்க. இல்லை வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு எங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட் அப்படின்னா இங்கே நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்ததாக எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டேட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வேறு ஸ்டேட்டு, இப்போ கேரளா நான் கொடுக்குறேன், கேரளா பக்கம்னால கேரளா கொடுக்குறேன். ஓகே, அடுத்து வந்து கர்நாடகா கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்டேட் வந்து கொடுக்கணும். ஓகே, எனிவேர் இந்தியான்னு சொல்லி எனிவேர் இன் இந்தியான்னு 4வதாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 கொடுக்கணும், 4வது எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கிறதான் வருது. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் எங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த இது தேவைப்படும். இது நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா இதை நீங்கள் விட்டுருங்க. அப்படி அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 2 எம்பிக்குள்ளே சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா 10th பாசிங் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் இதில் கொடுங்க, இல்லைனா 10th மார்க் ஷீட்டே அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 2 எம்பிக்குள்ளே சைஸ் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர், இப்போ நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும், சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். அடுத்ததாக வந்து அது எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்ததாக அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே 2 எம்பிக்குள்ளே இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அடுத்து உங்களோட ஃபோட்டோ, ஸோ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், 6 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்குமே 2 எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜேபிஇஜி இல்லைனா ஜேபிஇஜி, அப்படி இல்லைனா டபிள்யூஇபிபி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, இந்த ஃபார்மேட்டில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து இது இருக்கலாம். ஓகே,
ஸோ இது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். அடுத்து அதில் வந்து பார்டர் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். 3.5 இன்ட்டு 4.5 விட்த் ஹைட் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டிமீட்டரில் இருக்கணும். ஓகே, ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ வந்து வேறு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடாது, ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ அடுத்து இது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அடுத்ததாக சிக்னேச்சர். இப்போ சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 2 MB சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். அதுவுமே இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த சிக்னேச்சருமே ரீசெண்டாக எடுத்த சிக்னேச்சராக இருக்கணும். ஓகே, அது வந்து 6 இன்ட்டு 3 சென்டிமீட்டர் வித் ஹைட் இருக்கிற மாதிரி ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது பிளாக் இல்லைனா ப்ளூ இங்கிட்டு வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஓகே, நீங்கள் நார்மலாக எப்போவும் எப்படி சைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து சைன் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ தம்ப் இம்ப்ரெஷன்னா உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஓகே, இடது கை பெருவிரலுடைய கை ரேகை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் வச்சுட்டு, அதாவது இங்க் வச்சுட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுவுமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இதுக்கான சைஸும் கொடுத்துருக்காங்க. 4 இன்ட்டு 3 சென்டிமீட்டர் வித் ஹைட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ இல்லைனா பிளாக் இங்க் பேட்லேருந்து நீங்கள் இதை வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் செலக்ட் பண்ணிடுங்க. இது வந்து இப்போ 6 மாதத்துக்கு உள்ளே எடுத்த ஃபோட்டோ தான் அப்படிங்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து இந்த பாக்ஸை வந்து கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் எஸ்பிஐ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஓகே, 3000 பே பண்ணணும்னு காட்டுது. ஒரு சிலருக்கு 2400 உங்களோட கேட்டகரியை பொறுத்து வந்து அது காட்டும். எவ்வளோ காட்டுதோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இதுக்கான அப்ளிகேஷன் செக் பண்ணுற டேட்டு எப்போ அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற டேட்டு, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்போ, அடுத்தது எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிற நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அந்தந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து அந்தந்த ப்ராசஸ் வந்து பண்ணால் போதுமானது. ஓகே, நானுமே அந்தந்த ப்ராசஸ் எல்லாம் வர்றப்போ முடிஞ்சால் வீடியோ போடுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.